டாக்டர் இன்னும் வரல. எனக்கு பயமா இருக்கு. அத்தை அப்படி சொல்லாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா தைரியமா இருங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. மதிக்கு வேலை போனதுக்கு தங்கராஜ் தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை நம்ம ரேவதி மதிக்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா அந்த உண்மை வெளியவே வந்திருக்காது. அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிடலான்னு நினச்சாரு. இப்போது தேவையில்லாமல் மதியோட கோவத்தை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஏற்கனவே வேலை போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. வேலை போனதுக்கு தங்கராஜ் தான் காரணம் அப்படிங்கிறதுனால தான் கோவத்தில் வந்து என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க. அதோட விளைவு தான் இப்போ ரேவதிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது மதிக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை. அதுக்காக எவ்வளோ விஷயங்களை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் ரேவதி அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. நீ உன்னோட வேலை போன ஆதங்கத்தில் அதுக்கு காரணம் அவர் தானே தெரிஞ்சதுமே கோவப்பட்டு வந்து பேசிட்டு போயிட்ட, அதுக்கு அந்த கோவத்தை என்கிட்ட காமிப்பாரா அப்படின்னு தான் ரேவதி கேட்டாங்க. தங்கராஜ் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு. அதாவது வீட்டுக்கு போய் ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்டார் அத்தனை பேர் முன்னாடி. அந்த மாதிரியெல்லாம் மன்னிப்பு கேட்குற ஆள் கிடையாது நம்ம தங்கராஜ். அதே மாதிரி நம்ம ராகவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அவருமே பரவாயில்ல விடுங்க மாப்பிள்ள, அதில் என்ன இருக்குது, நீங்கள் கை நீட்டிட்டீங்க, அவளுக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், 2-3 நாள் இங்கே இருக்கட்டும், இல்லை ஒரு வாரம் கூட இருக்கட்டும், நாங்கள் சொல்லி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அவர் ரொம்ப ரொம்ப மனசுடைஞ்சு தான் போயிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் எதுவும் அவரை சொல்லிடக்கூடாது, ரொம்ப கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைப்பு. பொண்டாட்டி பிள்ளைங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறத விட வேற என்ன கௌரவமான விஷயம் இருக்குன்னு தெரியல. தங்கராஜ் வந்து வெளியில் இருக்கிற மாதிரியெல்லாம் வீட்டில் கிடையவே கிடையாது. அப்படியே ரஃப் அண்ட் டஃபாக இருப்பார். யார்கிட்டையும் நல்ல விதமாக பேசவே மாட்டார். வெளியில் எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக பேசுகிற மாதிரி நடிக்கவாவது செய்வார். ஆனால் கோவம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணிடுவார். ரேவதி கிட்ட அப்படி பண்ணினதுனால தான் இந்த விளைவு. அதுவும் நம்ம பாக்கியராஜுக்கு தெரியாமல் இருந்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. நம்ம பாக்கியராஜ் போய் அதில் தலையிட்டு எதுக்காக என் தங்கச்சி அடிச்சிங்கன்னு கேட்டப்போ, நாங்கள் புருஷ பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறோம், ரேவதியும் நானும் இதை பேசி முடிச்சுக்கிறோம், இதுக்கு இதிலெல்லாம் தலையிடுறீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டியை நான் என்னனாலும் பண்ணுவேன், அது கேட்க நீ யாருன்னு கேட்டப்போ என்னதான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரை வச்சுருந்தாலும் கூட பாக்கியராஜுக்கு தன் தங்கச்சி மேலே அளவுக்கு அதிகமான பாசங்கிறதுனால கோபம் வந்துடுச்சு. அதனால தான் கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு. ரேவதி முதல்ல யோசிச்சாங்க, நீ இனிமேல் என் கூட பேசவே கூடாதுன்னு அவர் ட்ரிகர் பண்ணி தான் ரேவதியை வர வச்சாங்க. இப்போ கூட உன் புருஷன் கூப்பிட்டதும் நீ போயிருப்பியோன்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம மலர் கேட்டாங்க. இல்லை, என் அண்ணன் அவ்வளோ தூரம் சொல்லுது, இந்த மாதிரி அண்ணன்லாம் எத்தனை பேருக்கு அமையும், என் அண்ணனுக்காக நான் நிற்கணும்ல, எனக்காக என் அண்ணன் நிற்கும்போது என் அண்ணனோட மான மரியாதையை நான் தானே காப்பாற்றணும். இப்போ கூட எனக்கு தரணியை நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது, அவன் என்னை கேட்டுகிட்டே இருப்பான், அதனால வருத்தமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரம் தரணியும் இங்கே அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. தங்கராஜுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சாப்பாடு மட்டும் கிடையாது, தரணியை பார்த்துக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு எல்லாமே ட்ரபிளாக இருக்குது. வீட்டு வேலை மட்டும் இல்லை, பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு, தன்னோட அம்மாவை பார்த்துக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரே ஆளாக, அதுவும் சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்காரியாக தான் ரேவதி அந்த வீட்டில் வச்சுருந்தாரு நம்ம தங்கராஜ். எல்லா விதத்துலேயுமே பெஸ்ட்டாக தான் இருந்தாங்க. சமைக்கிறதுலையா இருக்கட்டும், வீடை நீட்டாக வச்சுக்கிறதுலையா இருக்கட்டும், அங்கே எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் ரேவதி மாதிரி யாராலையும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு. பட் ரேவதி மதி விஷயத்துலையும் தங்கராஜ் விஷயத்துலையும் தலையிடாமல் கண்டும் காணாமல் இருந்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இவர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு கூட பேசியிருந்திருக்கலாம். பட் அவங்க மதிக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தானே அவன் நம்மளை வந்து இப்படி பேசிட்டு போயிட்டா, இது வரைக்கும் நம்மளை யாராவது இப்படி பேசியிருப்பாங்களா அப்படிங்கிற ஆதங்கத்தில் ஒரு ஆத்திரப்பட்டு தான் அடிச்சிட்டாரு. அடிக்கணும்னு அவர் நினைக்கல. இதுக்கு முன்னாடி எப்போவுமே அடிக்காத மாதிரியும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிட்ட மாதிரியுமே எல்லாரும் முன்னாடியும் வந்து பயங்கரமாக நடிச்சிட்டு போயிட்டாரு. நடிக்கிறதுக்கு தங்கராஜுக்கு சொல்லியா கொடுக்கணும். ரேவதி அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒன்றும் இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், 2 நாள் நம்ம இல்லாமல் என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம், என்னமோ பெருசாக அடிமைத்தனமாக நடத்துகிறாங்கல்ல நம்மளை, நம்ம இல்லாட்டினா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு அமைதியாக இருக்காங்க. இங்கே ரேவதிக்கு சகலமும் கிடைக்குது. நம்ம மலரும் மதியம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. முக்கியமாக நம்ம ரேவதி ரொம்ப ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. குழந்தைய பார்க்காம அவனை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் நம்ம பாக்கியராஜ் தெளிவாக சொல்லிட்டாரு, அந்த குழந்தைய வச்சு தான் உன்னை அங்கே கூப்பிட பார்ப்பாங்க. எனக்கு ஏற்கனவே தரணி கால் பண்ணி பேசினா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து விடுங்க மாமா, இல்லாட்டினா என்ன அங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாரு. அப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லைன்னு அப்படின்னு கண் கலங்குறாங்க ரேவதி. என்ன ரேவதி நீ விளையாடுறியா, குழந்தைய வச்சு எப்படியாவது உன்னை வர வச்சிடலான்னு நினைக்கிறாரு, அது கூட உனக்கு தெரியலையா? அவன் கேட்டுகிட்டே இருந்திருப்பான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா அங்கே சாப்பாட்டிலேருந்து எல்லாமே கஷ்டமாக இருந்திருக்கும். யார் உன் அளவுக்கு நல்லா வாய்க்கு ருசியாக விதவிதமாக சமைச்சு போடுவாங்க சொல்லு? நீ சமைக்கிறது, அதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா போதுமா? நீ சமைக்கிறத வச்சு அன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டதும் இல்லாமல் எப்படியெல்லாம் பந்தா காமிச்சாரு, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்கன்னு வந்த கெஸ்ட்டுக்கிட்ட அப்படியா பேசுறது, அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. 2-3 நாள் ரேவதி இல்லைன்னா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவர்கிட்ட நீ ஃபோன்லேயும் பேசக்கூடாது,
இருக்கக்கூடாது. ஒருவேளை நீ தரணிக்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியணும்னு நினச்சியனா எப்படியும் நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கல்ல, அவங்க ஸ்கூலில் போய் பார்த்து பேசிட்டு வா. மற்றபடி அவரை டார்ச்சர் பண்ணட்டும், பேசட்டும், அவர் உன் காலில் விழுந்து கெஞ்சி கூட தான் கூட்டிகிட்டு போகட்டுமே அப்படின்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, தங்கராஜ் அண்ணங்கிட்ட நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்றாங்க மலர். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, பொண்டாட்டி இல்லாட்டினா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எல்லா ஆம்பளைங்களுக்குமே தெரியும். ஆனாலும் வெளியே மட்டும்தான் அப்படி பந்தா காமிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள்லாம் அப்படி இல்லையே, நான் போனால் போட்டுன்னு தானே நினைப்பீங்க அப்படின்றாங்க மலர். என்ன மலர் திடீர்னு என்கிட்ட வந்து நிற்கிற, நான் எப்போ அப்படி சொன்னேன், நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது அப்படின்றாங்க. ஓ அதனால தான் இந்த வீட்டில் வேலைக்காரியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மலர், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்றாங்க. சேச்சே நான் அப்படியெல்லாம் சொல்லலை, செய்கிறது பிரச்சனையே இல்லைங்க, செய்கிறத ஒரு குறை சொல்லிட்டு அது ஒன்றுமே இல்லாத விஷயமா ஆக்கிடுறாங்கல்ல, அதுவும் வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு பேசும்போது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த டாபிக் எதுக்கு இப்போ எடுக்கணும், இப்போ நம்ம ரேவதி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. சரி ஓகேங்க நான் எதுவும் பேசல விடுங்க அப்படின்னுறாங்க மலருமே. அப்போது மதியம் இருந்துட்டு நீங்கள் ஏன் சாப்பிடாமே இருக்கீங்கன்னு, என்னது சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் தங்கச்சி சாப்பிடவே மாட்டேங்கிறா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்றாங்க. நீ சாப்பிடுன்னு சொன்னால் அவள் சாப்பிட்ருவாளா, ஊட்டி விட்டுருக்கணும் அப்படின்றாங்க. இன்றைக்கி பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னேன் ரேவதியை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுட்டு போங்க அப்படின்னு. இன்றைக்கி நம்ம தரணியை ஸ்கூலுக்கு கூட அனுப்பலையாம். எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள், நம்ம ரேவதி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறதுனால தான் எல்லாமே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு தங்கராஜ் அண்ணன் பேசுவார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றாங்க. அப்போ பார்த்து சுரேஷ் வந்துடுறாரு. அவன் முன்னாடி எதுவும் தங்கராஜ் பற்றி பேசிக்க வேண்டாங்கிற மாதிரி இவங்க முடிவு எடுத்துகிட்டு அமைதியாகிடுறாங்க. ஏன்னா எப்போவுமே தங்கராஜோட அடிமை தான் சுரேஷ், அவர் என்ன சொன்னாலும் சுரேஷ் செய்வார், அது கண்மூடித்தனமாக செய்வாருங்கிறது தான் ஹைலைட்டு. இப்போது நம்ம தங்கராஜ் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது சுரேஷ்க்குமே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அக்கா நேற்று இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே இருந்துட்டேன், நாளைக்கு காலையில் நான் கூட்டிகிட்டு போய் விடவா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா உன் மாமா உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரா அப்படின்னு. அவர் என்னமோ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காரு, நான் தான் எடுக்கிறதில்ல அப்படின்னு. என்னடா சொல்கிற, வானம் இடிஞ்சு கீழே விழுந்துட போகுதுடா அப்படின்றாங்க ரேவதி. என்னக்கா அப்படி சொல்கிற அப்படின்னு. பின்னடா எப்படியுமே உன் மாமா ஃபோன் பண்ணி நீ எடுக்காமல் இருக்க மாட்டேன், அக்காவை விட உனக்கு மாமா தானே முக்கியம் அப்படின்னு. நான் எப்பக்கா அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. எப்போவுமே நான் சொல்கிறத நீ கேட்டதே இல்லையடா, உன் மாமா சொன்னால் மட்டும்தான், அதான் தலைகீழே நின்று தண்ணி குடின்னு சொன்னால் கூட நீ குடிச்சு தான் காமிப்பியே அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா சும்மா ஓவராக பண்ணாதுக்கா, உன் மேலே பாசம் இருக்காமல் இருக்குமா, அக்காவுக்கு வலிச்சிருக்கோம் ஏன் மாமா அடிச்சிங்கன்னு நான் கேட்டனே அப்படின்னு. எப்படி என்ன மாமா அடிச்சிட்டிங்க, அக்காவுக்கு வலிச்சிருக்கோம்ல இப்படியா கேட்பாங்க, அண்ணன் எப்படி கேட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப கெத்தாக பாக்கியராஜை ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி கேட்டுச்சு, எதுக்கு மாப்பிள்ள அடிச்சிங்க அப்படி தானே கேட்டிருப்பாரு அப்படின்னு பயங்கரமாக சிரிக்கிறாரு சுரேஷ். மதி முறைக்கவும் சுரேஷ் அமைதி ஆயிடுறாரு. என்னடா சுரேஷ் இப்படி கேட்டுட்ட, அண்ணன் எப்படி பேசிச்சு தெரியுமா, இப்போ பார் அண்ணன் எப்படி பேசிச்சுன்னு நான் பேசி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே நம்ம பாக்கியராஜ் ஃபோன் பண்ணி பேசினதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ எல்லா இடத்துலையுமே பாக்கியராஜரோட ரோலை அந்த இடத்துல செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்குமே. உன் அண்ணனா இப்படி பேசினாரு அப்படின்னு மலரே ஆச்சரியப்படுறாங்க. ஆமா நீ, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஏன் இதில் போய் சொல்ல போகிறேன், நீங்கள் வேணும்னா அண்ணனை கேட்டு பாருங்க அப்படின்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. நானாக இப்படி பேசினேன்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் எப்பவுமே மாப்பிள்ளை கிட்டே கொஞ்சம் மரியாதையாக பேசுவேன். ரேவதியை அடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் என்னால் ஏற்றுக்கவே முடியல, கன்னத்தில் பாரு இன்னும் கூட அந்த தழும்பு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி விடுங்க, தங்கச்சி மேலே மதி மேலெல்லாம் இருக்கிற பாசமும் அன்பும் இந்த மாதிரியான அக்கறையும் பொண்டாட்டி மேலே மட்டும் பாக்யராஜுக்கு வரவே மாட்டேங்குது, அதுதான் ஏன்னு தெரியல அப்படின்றாங்க மலர். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. பின்ன என்ன மதி, என்னைக்காவது எனக்காக சப்போர்ட் பண்ணி இங்கே பார்த்துருக்கியா நீ, அவங்க ஏதாவது என்னை திட்டும்போது நான் எதிர்த்து பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ போ, நீ கிளம்பு, நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற, நீ உள்ளே போ அப்படின்வாரு. இல்லையா கிச்சனில் போய் வேலை பாரு, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன்னு என்னை பேசவே விட மாட்டார், அவரும் பேச மாட்டார், என்னையும் பேச விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதிக்கு ஏதாவது ஒன்றுனா மட்டும் அவரால் எப்போவுமே தாங்க முடியாது அப்படின்னு மறுபடியும் மலர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பொக்கிஷம் என் அண்ணன் எனக்காக என்னனாலும் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கண் கலங்குறாங்க ரேவதி. உனக்காக என்னனாலும் பண்ணுறதா இருந்தா தங்கராஜ் அண்ணனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருந்தாலே உன் புருஷன் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துட்டு இருந்திருப்பாரு. தேவையில்லாமல் இவர் என்ன கல்யாணம் பண்ண போய் தானே அவங்க தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படிங்கிற கோபத்தை உண்மையில காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. எதுக்கு அண்ணி அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. அதுவும் சரிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தரணி, அதாவது நம்ம தங்கராஜோட நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது.
என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு பாக்கியராஜ். அண்ணே விடுண்ணே, எடுக்க வேண்டாம், தரணி பேசுறதுக்காக தான் பண்ணுவான், அவன் குரலை கேட்டால் எனக்கே மனசு இறங்கிரும், நான் 2 நாளாவது இங்கே இருந்துட்டு போகணுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. போகிறத பற்றியெல்லாம் இப்போதைக்கு யோசிக்கவே வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், முதல்ல இரு, நீ சாப்பிடு, காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கல, நீ கொஞ்சமாச்சு உனக்கு அண்ணன் மேலே இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே அக்கறை இருக்கா? உன் புருஷன் உன்னை அடித்தாலும் அவருக்காக நீ சாப்பிடாம இருப்ப இல்லை அப்படின்னு கோவமாக திட்டிட்டு நம்ம பாக்கியராஜ் போய் சாப்பாடு அவரே பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து ரேவதிக்கு பக்கத்தில் உட்காந்து ஊட்டி விட்டுறாங்க. இதை பார்த்து சுரேஷே கொஞ்சம் பொறாமப்படுறாரு. என்னதான் அக்கா அக்கான்னு நான் பாசம் காட்டினாலும் அண்ணன் மேலே தான் உனக்கு பாசம் இல்லைக்கா அப்படின்றாங்க. டேய், அண்ணனை மாதிரியெல்லாம் யாருமே என் மேலே பாசம் காட்ட முடியாது, அம்மா அப்பான்னு பேருக்கு தான் அவங்க, ஆனால் எல்லாமே எனக்கு அண்ணன் தான் அப்படின்னு ரேவதி சொல்ல அப்படியே கண் கலங்கிடுறாரு பாக்கியராஜ். என்ன ஆச்சுனே அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் மலரும் மதியும் பார்த்துட்டு அண்ணன் இல்லைன்னுலாம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை, மதி தான் சொல்கிறாங்க, அதையும் அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னுலாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது இது வரைக்கும், ஆனால் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது அப்படின்றாங்க. ஏன் திடீர்னு அப்படி யோசிக்கிற? நான் அடிக்கடி யோசிக்கிறேன், பட் என் தம்பியெல்லாம் நான் அடிக்கடி பார்க்கவே முடியாது, அவனை ஏதாவது ஒரு ஃபோன் கால் பேசணுன்னா கூட இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டைம் எடுத்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும், பட் உனக்கு இல்லைன்றது வருத்தமாக தான் இருக்கும், திடீர்னு ஏன் அப்படி சொல்கிற? அந்த அளவுக்கு இந்த பாண்டிங் உனக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு என்ன இந்த வீட்டில் அடித்தப்போ நான் யார்கிட்ட போய் நிற்பேன், எனக்காக யார் பேசுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி எங்கள் அப்பா என் பக்கம் நின்று பேசுவாருன்னே நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க யாரும் என்னை அடித்ததில்ல தான், மற்றவங்க அடிக்கும்போது அவங்க பொறுத்துக்காமல் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் தான், ஆனால் என்ன இருந்தாலும் புகுந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு சொன்னாங்களா, அதான் அப்படி தான் பேசுவாங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு மதி கண் கலங்குறாங்க. சுரேஷ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமும் கூட அத்தனை பேர் இருக்காங்க அங்கேயுமே, என்ன இருந்தாலும் அன்றைக்கி நான் கோவத்தில் உன்னை அடிச்சிருந்துருக்க கூடாது, அன்றைக்கி முழுசாகவே தப்பு என்னோடது தான், சாரி மதி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரூமுக்கு போயிடுறாரு. என்ன இவரா சாரி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது சுரேஷை பார்த்து. இப்போ மறுபடியும் பாக்கியராஜோட நம்பருக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. ரேவதி சாப்பிட முடிக்கிற வரைக்குமாவது ஃபோனை எடுக்க வேண்டாம் அப்படின்னு பாக்கியராஜ் முடிவு பண்ணிட்டாரு. இப்போது நம்ம ரேவதி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து ஃபோனை எடுத்து சொல்லுடா தரணி, உன் அம்மா கிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் பேசுகிறது நம்ம ஈஸ்வரி. பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஐயோ அத்தை என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னத்தை சொல்லுவேன், தங்கராஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குது, நான் மாறி மாறி ஃபோன் பண்ணுறேன், யாரும் எடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்குது அப்படின்னு கேட்கவும் இவங்க எல்லாரும் என்னன்னு பதறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு என்னத்தை சொல்கிறது, பொண்டாட்டி புருஷன் அப்படின்னா சண்டை வர்றது தான், அவங்க சண்டையில் நீ குறுக்க வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்ட, இங்கே தரணி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெரியுமா, அவன் ரேவதி இங்கேருந்து போனதுலேருந்து ஒரே ஒரு தோசை சாப்பிட்ருக்கான், அதுவும் நான் சமைச்சது பிடிக்கலன்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டான், இப்போ வரைக்கும் அவன் சாப்பிடாம இருக்கான். தங்கராஜ் சுத்தமாக சாப்பிடவே இல்லை, கொஞ்சமாவது இந்த குடும்பத்தை பற்றி தங்கராஜை பற்றி அக்கறை இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பியா, ஏற்கனவே என் பொண்ணை கொண்டுட்ட, இப்போ என் பையனையும் கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னமோ பேசுகிறீங்க, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே லவுட் ஸ்பீக்கரில் போடுங்கண்ணே அப்படின்றாங்க ரேவதி. அதுக்கப்புறமா தான் லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போது அத்தை என்னாச்சு அவருக்கு அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அதை பற்றி உனக்கு என்ன அத்தா கவலை, உன்னை பொறுத்த வரைக்கும் உன் அண்ணன் தான் முக்கியம், உன் அண்ணன் வீட்டுக்கு வா போகலான்னா கிளம்பி போயிடுவேன், அதான் என் பிள்ளை வந்து எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டான்ல அப்படின்னு சொல்ல வராங்க. மன்னிப்பெல்லாம் எல்லார் காலையும் விழுந்து கேட்கல, எங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சாரி கேட்டாரு அப்படின்றாங்க. வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற, இனிமேல் நீ என்ன பண்ணணும்னு எதிர்பார்த்தாலும் அவன் இருக்க போகிறதில்ல, அவ்வளவுதான், என் பையனும் என்னை விட்டு போயிடுவான், உங்கள் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும் இல்லை பொண்ணு கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டதுக்கு எங்கள் குடும்பத்தையே இப்படி கருவறுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அத்தை என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு மறுபடியும் ரேவதி பதறாங்க. அவ்வளோதான், தங்கராஜ் இல்லை எனக்கு, அவனுக்கு என்னன்னே தெரியல, இன்னும் டாக்டர் வேறு வரலை, நான் ரொம்ப பதற்றமாக இங்கே தனியாக ஒண்டிக்கட்டையாக உட்காந்துட்ருக்கேன், என்ன பண்ணுறது யார்கிட்ட பேசுறதுன்னு ஒன்றுமே தெரியல, மூச்சு நாச்சு இல்லாமல் என் பையனை ஐசியூவில் போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஐசியூவில் வைக்கிற அளவுக்கு என்னாச்சு அத்தை அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் கேட்குறாரு. என்னென்னு அங்கேருந்தே கேட்குறீங்களே, இங்கே வந்து என்னென்னு பார்க்க மாட்டிங்களா, என் பையனை காப்பாற்ற மாட்டிங்களா, இங்கே பாருங்க என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன், எல்லா விதத்துலேயும் சந்தி சிரிக்க வச்சுருவேன், என் பையனை திரும்பி கொடுத்துட முடியுமா உங்களால் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அத்தை நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களுக்கு, ரொம்ப பதற்றமாயிடுது. அப்புறம் சுரேஷை கூப்பிடுறாங்க. நாங்களும் வரோன்னு மலரும் கேட்க, நீங்கள்லாம் எதுக்கு, வேண்டாம் நானும் சுரேஷும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னும் போது அண்ணே நானும் வரேனே அப்படின்றாங்க ரேவதி. வேண்டாம் நீங்கே இரு, நான் பாரு குழந்தை அப்புறம் உன்னை தேடுவா அப்படின்னு. இல்லை நானும் வரேன் அப்படின்றாங்க.
பாக்கியராஜ் யோசிக்கிறாரு. ப்ளீஸ்ண்ணே நானும் வரேண்ணே, அவருக்கு என்னமோ ஏதோன்னு பயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைண்ணே நான் வரேன் அப்படின்னு அழுகுறாங்க. சரி சரி நீ வா அப்படின்னு சொல்லி ரேவதியை கூப்பிட்டுட்டு சுரேஷும் பாக்கியராஜும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே இவங்க போகிற வரைக்கும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்த அந்த அம்மா, அதாவது ஈஸ்வரி, இவங்கள பார்த்த உடனேயே பதறி அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இப்படி பண்ணிட்டீங்களேடா, ரேவதி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுனால தான் என் பையன் இப்படி ஆயிட்டான், அவனுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்தவன் தான், மூச்சுனாச்சே இல்லை, யாரை கூப்பிடுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே வெளியே போய் பார்த்தா வேலை செய்கிறவன் ஒருத்தனை கூட காணோம். அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு கால் பண்ணி 2-3 பேரை கூப்பிட்டுட்டு வர சொன்னேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் தங்கராஜ் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கோம். இங்கே வேறு டியூட்டி டாக்டர் தான் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரில, ஹார்ட் அட்டாக்கா இல்லை வேறு ஏதாவதானே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐசியூவில் வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அழுகுறாங்க. அவருக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் ஏன் பதற்றப்படுறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வேறு பாக்கியராஜோட நெஞ்சில் சாஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுரேஷ் வந்து அத்தை இப்போது டாக்டர் எங்கே இருக்காரு, எப்போ வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் இங்கே தான் இருக்காரு, ஆனால் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காரு, அவர் வந்ததுக்கப்புறம் தான் எது ஒன்றும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி டாக்டர் வரட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க எல்லாரும் பதற்றமாக இருக்காங்க. அங்கே மதி வந்து நம்ம சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்காக. சுரேஷ் வந்து பதற்றமாக இருக்கிறதுனால ஃபோனை எடுக்க மாட்டுறாரு, கட் பண்ணி விடுறாரு. இங்கே எல்லாரும் பதற்றமாக இருப்போன்னு தெரியும், கேட்கலான்னு ஃபோன் பண்ணால் எடுக்கிறாரா பாருன்னு, இரு நான் என் ஃபோனை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம மலர் உள்ளே அவங்க ரூமில் போயிட்டு அவங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து பாக்கியராஜுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது அட்டென்ட் பண்ணி சொல்லு மலர் அப்படின்னு கேட்குறாங்க. தங்கராஜ் அண்ணா எப்படி இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க பதற்றத்தோடு கேட்குறாங்க. டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து இன்னும் வரலை, ஐசியூவில் தான் வச்சுருக்காங்களாம், என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க மலர். ஏன்னா இவங்களே இங்கே ரொம்ப பதற்றமாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லாருமே அவர் எப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு காத்துட்ருக்கும்போது ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து டாக்டர் வெளியே வராரு. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தான் போகிறாரு. நான் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி அவரோட ஐடி கார்டை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு, இங்கே தங்கராஜ்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்கீங்களே, அவர் என்னோட மாமா தான், அக்காவோட ஹஸ்பண்ட், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நிஜமாவா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் இப்போ தான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. பதற்றப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தங்கராஜ் செக் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க ரொம்ப நேரம் வரவே இல்லை. அந்த ஸ்க்ரீன் எல்லாம் வேற இழுத்து விட்டாங்க, வெளியே இருந்து பார்த்து எதையுமே இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர் வராரு. ரொம்ப நார்மலாக வந்துட்டு இவங்கள பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பதற்றமாக, அவருக்கு மைல்டு அட்டாக்னு நினைக்கிறேன், எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் ஏதாவது ரீசெண்டாக நடந்துச்சா, அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை பிஸ்னஸில் ஏதாவது லாஸா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போது இவங்களுக்கு, அதாவது சுரேஷ்க்கு ஃபஸ்ட்டே டவுட் வந்துடுச்சு. பாக்யராஜ் இருந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை அப்படின்னு சொல்ல வராரு. அண்ணே கொஞ்சம் இருண்ணே அப்படின்னு. அவருக்கு என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னனே மைல்டு அட்டாக்னு நினைக்கிறேன், இன்னும் சில டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஒன்றும் சொல்ல முடியும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றாங்க. மைல்டு அட்டாக்னு சொல்கிறீங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காருன்னு அத்தை சொல்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா டாக்டர் அப்படின்னு சுரேஷ் திரும்பவும் கேட்குறாங்க. இப்போதைக்கு எதுவும் எங்களால் சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து போயிடுறாரு. சீரியஸு கிரிட்டிக்கல்னு எதேதோ சொல்கிறாங்க. ஆனால் ஏன் டாக்டர் வந்து கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு ஏதோ சும்மா அப்படி போயிட்டுருக்காங்க, ஏன் அந்த கேஸை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சுரேஷ்க்கு டவுட் வருது. அப்போது பாட்டிக்கிட்ட, அதாவது அந்த ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. என்ன ஆச்சு அத்தை மாமாவுக்கு, உண்மையை சொல்லுங்க என்கிட்ட அப்படின்னு. திரும்பி எட்டி பார்க்குறாங்க. அங்கே வந்து நம்ம பாக்யராஜும் ரேவதியும் அழுதுட்டு இருக்காங்க. ரேவதிக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு நம்ம பாக்யராஜ். அப்போ அவங்கள பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா செட்டப் தான், அப்படியெல்லாம் பண்ணலாச்சும் ரேவதி வீட்டுக்கு வந்துருவாளான்னு தான் எதிர்பார்க்குறது அப்படின்றாங்க. அப்போவே நான் கெஸ் பண்ணேன், நீங்கள் வேறு எதையாவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். மூச்சு நாச்சு இல்லாமல் மயங்கி விழுந்து கிடக்கிறான் அப்படின்றதெல்லாம் ஹார்ட் அட்டாக்கான அறிகுறின்றது எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். பட் அந்த விஷயம் வந்து மாமாவுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு மட்டும் நான் கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருப்பார். அவருக்கு போய் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபுட்டு கூட பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டார், பிள்ளைங்களுக்கு கொடுக்க விட மாட்டார், அந்தளவுக்கு யோசிப்பார். நீங்கள் என்ன ஏமாத்துறதுக்கு வேறு விஷயமே கிடைக்கலையா, அக்காவை அடித்ததும் இல்லாமல் அவங்க என் அக்கா இல்லாமல் 2 நாள், அதாவது முழுசாக 1 நாளே ஆகலை, அதுக்குள்ளே அவரால் சர்வே பண்ண முடியல, அக்காவை வர வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ட்ராமா. ஏன் டைரெக்டாக வந்து பேச வேண்டியது தானே, ஒரு முறை பேசினா போதுமா, திரும்ப வந்து பேச வேண்டியது தானே. இப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேவதிக்கும், அதாவது அக்காவுக்கும் தெரிஞ்சிடும், அண்ணனுக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். மாமாவை பற்றி என்ன நினைப்பாங்க யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமாத்த அப்படின்றாங்க. டே சுரேஷ் அமைதியாருடா, நான் ஏதாவது நடிப்பில் சொதிப்பிடணும்னு பயந்துட்டு இருந்தேன், ஒரு வழியாக அவங்க நம்பிட்டாங்க, தயவு செஞ்சு நீ மாட்டி விட்டுறாதடா, அப்புறம் அவன் என்கிட்ட தான் கோச்சிப்பான் அப்படின்றாங்க. என்ன அதை நீங்கள்
வைங்க விளையாடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சுரேஷ் போயிட்டு, அக்கா 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 இருக்கா அழாதுக்கா, பொறுமையாரு, மாமாவுக்கு ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக உன்னை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக அவர் ஒரு ட்ராமா பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ரேவதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் என்ன மனநிலைமையில் இருக்கேன், எனக்கு என்ன நடந்துச்சு, இது எதையுமே யோசிக்காமல் நீங்கள் தனியாக இருக்க முடியலங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன நடந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு நான் வந்துடணுங்கிறதுக்காக தானே இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்போ வரணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் வருவேன். ஒருவேளை நான் வரும்போது நீங்கள் யாருமே என்னை வேண்டான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்படியே என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், என் அண்ணன் இருக்கார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேவதி பாக்கியராஜை கூப்பிட்டு கிளம்புறாங்க. சுரேஷ் வந்து தங்கராஜ் கிட்ட பேசிட்டு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டிக்கிட்ட போனதுக்கு அப்புறம் நம்ம ரேவதி உள்ளே வராங்க. சுரேஷ், நீ மட்டும் எதுக்கு இங்கே வர, அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடிஞ்சது, திரும்ப வீட்டுக்கு போக முடியாதா, அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் தரணியை கூப்பிட்டு போகலாம் வா அப்படின்றாங்க. இல்லை நான் வரல, ஆக்சுவலாக நான் அந்த வீட்டுக்குள்ளே காலடியே வைக்க மாட்டேன், நீ போய் தரணியை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு, நான் வந்து அண்ணன் கூட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஈஸ்வரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன இவ இப்படி மாறிட்டா, எல்லாம் அந்த மதியால் வர்றது அப்படின்னு மதி பக்கம் திரும்புகிறாங்க எல்லா விஷயத்துக்குமே. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இப்போது தங்கராஜ் வந்து யாரும் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சோம் கண்டுக்கல, அந்த மாதிரிலாம் யோசிப்பாரா, இல்லை வேற ஏதாவது ட்ரை பண்ணி ரேவதியை வர வைப்பாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணால் வில்லனுக்கான கெத்தே போயிடும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.